லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மத்திய பட்ஜெட்ல நிதி பாரபட்சம் அப்படின்றது உண்மையிலே இருக்கா இல்ல கட்டமைக்கப்படக்கூடியதாக இருக்கா? ஆசீர்வாதம் சார் 56,000 கோடி கொடுத்தாச்சுன்றாரு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு பைசா கூட வரலன்றாங்க. வணக்கம் கார்த்திகேயன். ஒரு ஆசீர்வாதம் ஆச்சாரியா அவர்கள் எப்படி தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய பணம் யார் இருந்தாலும் அது அந்த பணம் நமக்கு வந்து சேரும் என்ற அந்த பணத்தை இவர் பட்ஜெட்டில் ஒதுக்கியதாக காட்டுகிறார். அது நிச்சயமாக அது சரியான அணுகுமுறை அல்ல. ஏனென்றால் ஃபினான்ஸ் கமிஷன் அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அது அலோகேட் பண்ணுற பைசா அந்த யாரும் தடுக்க முடியாது. அது பட்ஜெட்டில் காமிச்சாலும் காமிக்காட்டினாலும் அது வரும். அது ஒரு விஷயம். மொத்தமாகவே இந்த பட்ஜெட் ஒரு ஹோல்டிங் ஆப்ரேஷனாக தான் பண்ணுறாங்க. ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ், ஃபிஸ்கல் டெபிசிட்டு, இந்த நிதி விவேகம், நிதி பற்றாக்குறை, இந்த மாதிரி விஷயத்தை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இவங்க மெயின் கான்சன்ட்ரேஷனாக வச்சுருக்காங்களே ஒழிய ஒரு பெரிய அளவுக்கு போல்டு மெஷர்ஸ் இல்லை டெவலப்மெண்ட்டுக்காக எடுத்த ஒரு பட்ஜெட் மாதிரி தெரியல. நீங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள், பாஜக ஆளாத மாநிலங்கள், பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற மாநிலங்கள் அப்படின்னு ஒரு பாரபட்சம் இருக்கிறதா தானே எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்படி இருக்கா? அது ஓரளவுக்கு அது நீங்கள் கரெக்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பட்ஜெட் சாதாரணமாக எலெக்ஷன் ஈவ் பட்ஜெட்டில் பாப்புலிஸ்டிக்காக கொஞ்சம் விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு பட்ஜெட்டில் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டேட்டு, ஏன்னா அந்த 2 ஸ்டேட்டு தான் அந்த ஆந்திரா, பீகார் அந்த ஆளுகின்ற மாநில அந்த கட்சிகள் தருகின்ற அந்த சப்போர்ட் இல்லாமல் இந்த அரசு நிற்க முடியாது, ஸ்திரத்தன்மை இருக்காது. அதனால அவங்க 2 பேர் அவங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த 2 மாநிலங்களுக்கு ஒரு இறைச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். தமிழ்நாட்டுல வளரணும்னு நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்கே பெரிய கூட்டணியை கட்டமைச்சாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கும் அது மாதிரி அவங்க திட்டமிடலாம். அப்போ இவ்வளவு கவனம் செலுத்தக்கூடிய தமிழ்நாட்டுக்கு நிதி தரலை அப்படிங்கிறது ஒரு பெரிய அவப்பெயரை தந்துடும். இங்கே தேர்தல் அரசியலில் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு கூட பாஜகவுக்கு தெரியாது. அப்படிலாம் செய்வாங்களா என்ன பாரபட்சமா? இல்லை, அது நீங்கள் சரியான கேள்வி கேட்டீங்க. நானும் அதுதான் நினைப்பேன். காமன் சென்ஸில் இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி ஒரு 6 ட்ரிப்பு 10 ட்ரிப்பெல்லாம் வந்தார். அப்புறம் ராமாயணம் அந்த ராமபிரான் போன இடத்துக்கெல்லாம் இவர் போய் இப்போ பூஜைலாம் பண்ணார். அதெல்லாம் பண்ணால் ஓட்டு வரும்னு நினச்சிட்டு பண்ணார், வரலை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் இவ்வளோ பண்ணுறோம் அவ்வளோ பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு பட்ஜெட்டும் போது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, ஒரு தமிழ்நாடு நமக்கு ஓட்டு போடலனாலும் எப்படி அவர்களை கவரலாம் என்று இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதெல்லாம் காமிச்சிருக்கலாம். ஆனால் அது காமிக்காதது என்ன தோணுதுன்னா, சரி இப்போ இல்லை, இன்னும் 4 வருஷத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் வரும்போது பார்த்துக்கலான்னு ஒரு வேளை அவங்க இருக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாலும், உங்களுக்கு என்ன குட்டிக்காரனை அடித்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஓட்டு விழுன்றது நிச்சயமாக தெரியவில்லை. அதுவும் 10 ஆண்டுகளாக அவர்கள் பிஜேபி பெரிய ஒரு இந்தியாவிலேயே ஒரு பெரிய கட்சியாக இருக்கும்போது கூட ஈர்க்கப்படாத தமிழ்நாட்டு மக்கள் இப்போ வலு இழந்த பிஜேபி, மெஜாரிட்டி இல்லாத பிஜேபி எவ்வளோ அந்த கட்சி இன்னும் 4 வருஷம் எப்படி இவங்க ஆள போறாங்க தெரியல. தனியா 11% தமிழ்நாட்டு, தனியா 11% தமிழ்நாட்டில் பாஜக, கூட்டணியா 18% இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வளர்ந்துருக்குறோன்றாங்க. வளரலைன்றீங்க? இல்லை, ஓட் வைஸ் வளர்ந்துருக்கலாம், பட் சீட் வைஸ் இன்னும் வளரலை. அவங்களால தனியாக நின்றாலும் இன்னும் இப்போ உங்களுக்கு இன்னும் 2 வருஷத்துல அசம்பிளி எலெக்ஷன் வரப்போகுது. அதில் உங்களுக்கு பிஜேபியோட ரியல் நிலைமை தெரியும். இப்போ ஒரு கூட்டணியோட 18%, அந்த 11% கூட எப்படின்னா கூட்டணியோடு இருக்கிறதுனால தான் வருது, தனியாக வரல. பிஜேபிக்கு தனியாக கேண்டிடேட்டுக்கு வந்திருக்கலாம், பட் அந்த ஓட்டும் இட் இன்க்ளூட்ஸ்
நேஷனல் டெவலப்மெண்ட் அலையன்ஸோட பார்ட்னரோட ஓட்டு. அதனால பிஜேபி பெருசாக வளர்ந்துன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் தன்னுடைய ஆட்சிக்கு தன்னுடைய கட்சிக்கு வாக்களிக்காத மாநிலங்களுக்கு இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, 10 வருஷமா வரிந்து கட்டி அவர் அந்த கூட்டணியில் இல்லைன்னா கூட ஒடிசா நவீன் பட்நாயக் பிஜேடி பாராளுமன்றத்தில் இவங்களை திருப்பி ஆதரவு பண்ணாங்க. ஆனா அந்த கட்சிக்கும் எலெக்ஷன்ல டிஃபீட் பண்ணாங்க, ரைட்டு. பட் அந்த மாநிலத்தில் இப்போ பிஜேபியே ஒரு 20 சீட்டு 19 சீட்டு வின் பண்ணிட்டு கட்சியில் அவங்களுக்கு அந்த மாநிலத்துக்கும் மன்னிக்கணும், அந்த மாநிலத்துக்கு கூட ஒரு பெரிய தொகையோ இல்ல வளர்ச்சி திட்டங்களோ இல்லை. அதே மாதிரி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா மற்ற இந்த மாதிரி மாநிலங்கள்ல இருந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி போன்ற வரி பணம் எல்லா இடத்துலயும் இந்த மாநிலங்களில் வளர்ந்த மாநிலங்களிலிருந்து எடுத்துக்கிறாங்களே ஒழிய, ஆனா அதுக்காக ஒரு வளர்ச்சி திட்டங்களை கொடுக்கவில்லை என்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதை இந்த பட்ஜெட் நிச்சயமாக உறுதிப்படுத்தி உள்ளது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.